பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு குட்டி துவாவை பார்க்க போறோம். இதை ஓதுனா போதும். இதுல ஒரு பக்கம் என்ன இருக்குதுன்னா அல்லாஹுடைய இஸ்மு இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்ல கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கும். இதை மட்டும் நீங்க ஓதுங்க. நிச்சயமாக எனக்கு எப்பதான் அந்த விஷயம் நடக்கும்னு தெரியல, நானும் பல காலமா காத்திருக்கேன், நானும் காத்து காத்து வெறுத்தே போயிட்டேன், எல்லாருக்கும் நடக்குது எனக்கு நடக்காதா, எனக்கு ஒரு மாற்றம் வராதா, என் தேவை நிறைவேறாதா, என்னுடைய இந்த விஷயம் சுலபமாகாதான், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தா அது நிச்சயமாக நடந்துரும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே இந்த விஷயத்துக்காக, நான் அல்லாஹ் நாடுனா ஒரு நொடியில அவன் நடத்திடுவான், அவனுக்கு இது ஒண்ணும் சிரமம் கிடையாது, நமக்குதான் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தோணுமோ தவிர அல்லாஹ் நாடுனா அதை நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவான். எந்த செலவும் இல்லாம நடத்தி கொடுப்பான், எந்த கஷ்டமும் இல்லாம, யாருடைய தேவையும் இல்லாம நம்ம விரும்பினதை விட சிறந்ததா அவனால அமைச்சு கொடுக்க முடியும். அவனுக்கு இது ஒரு கஷ்டமே கிடையாது, அவன் நான்னா போதும் ஒரு நொடியிலையாவது கொடுத்துருவான். அதனால அவன் மேல நம்ம நம்பிக்கையோட நம்ம அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். என்னைக்கு இருந்தாலும் நல்லா கொடுத்துருவான். நாம கைவிடாத அளவுக்கு அவனும் என்ன பண்ண மாட்டான், அந்த விஷயத்தை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையாலுமே சூரா யாசீன்லயே அதை பத்தி ஒரு வார்த்தையே வருது. நிச்சயமா அல்லாஹ் நினைச்சாலும் என்ன பண்ணிடுவான், ஆகுகன்னு கட்டளை இட்டா போதும் ஆகிவிடுமாமா. அவ்வளவுதான், அந்த வார்த்தையோட முடிஞ்சு. ஆகுகன்னு கட்டளை இட்டா ஆகிவிடும். அது எதுக்காக வேணா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு தொழில் ரொம்ப நாள் அமையாம இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுகன்னு கட்டளை இட்டா ஆகிவிடும். உங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளா அமையாம இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஆகுகன்னு கட்டளை இட்டா உங்களுக்கு திருமணம் ஆயிரும். இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்ல, சண்டையா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, வறுமையா இருக்கு, கடனா இருக்கு, ஒரு நல்ல நிம்மதியா கம்ஃபர்டபுளா என்னால வாழ முடியலன்னு இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஆகுகன்னு கட்டளை இட்டா அப்படியே அந்த நிலைமையெல்லாம் மாறிடும். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி, செல்வம் இல்லாதவங்களுக்கும் சரி, வசதி வருமானம் இல்லாதவங்களுக்கும் சரி, இன்னும் கடன்ல கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி, எல்லா நிலைமையும் அல்லாஹ் நினைச்சா ஒரு வார்த்தையில மாத்த முடியும். அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு நொடி கூட ஆகாது. ஒரு நொடியில நம்மளுடைய எல்லா கஷ்டமும் மாறும்னா அது யாரால முடியும்? அல்லாஹ்வாலதான் முடியும். நிச்சயமா அப்படியான வார்த்தை தான் இந்த ஒரு விஷயம். யா வதூது குன் ஃபயக்கூன், உள்ளன்புடையவனே நீ ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? உள்ளன்புடையவனே நீ ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுன்னு கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல என்ன சொல்றோம்னா, இந்த விஷயத்த செஞ்சு கொடு, அது செஞ்சு கொடுக்கறது உனக்கு ரொம்ப ஈஸி, ஆகுகன்னு கட்டளை இட்டா போதும். உன்னை நான் என்ன சொல்லல, கஷ்டப்படவே தேவையில்ல, உனக்கு அது ஈஸிங்கனால நீ ஆகுகன்னு கட்டளை இடு. நான் எந்த தேவையை கேட்கிறனோ, எதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், அதை நீ என்ன பண்ண, ஆகுகன்னு கட்டளை இடு, அது உடனே எனக்கு ஆயிரும். அதே நேரத்துல சொல்லும் போதே என்ன சொல்றோம், உள்ளன்புடையவனேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளன்புடையவனேனா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன கேட்கிறோம், நீ உண்மையான பாசம் எங்க மேல வச்சிருக்க, அதனால நீ எங்களுக்கு இந்த விஷயத்த ஆகுகன்னு கட்டளையிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு தாயை விட பாசம் வச்சிருக்கேன்னு தான் நமக்கு சொல்றான். இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலயுமே, அதாவது ஒவ்வொரு சூறாலையும் சரி, இன்னும் அவனுடைய குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் என்ன ஆரம்பிக்கிறான், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அதாவது அளவற்ற அருளானன் நிகரற்ற கிருபியாளன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த ரெண்டு வார்த்தையே எதை குறிக்குதுன்னா பாசத்தை தான் குறிக்குது. நம்ம மேல அல்லாஹ் என்ன பண்றான், உண்மையான பாசத்தை வச்சிருக்கான். ஒரு தாயை விட சிறந்த பாசத்தை அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்கான். இன்னும் நமக்கு என்ன பண்றான், அந்த பாசத்தை கொண்டு நமக்கு நல்லதும் செய்யறான். இப்போ ஒரு தாய் நம்ம மேல பாசம் வச்சிருந்தாலும் அவங்களால நினைச்சாலும் நல்லது செய்ய முடியாது. அப்படி நல்லது செய்யணும்னு முடிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு இந்நேரம் நம்மளை நல்லா வாழ வச்சிருப்பாங்க, நமக்கு வேற யார் இடத்துலயுமே தேவையில்லாம இருந்திருக்கும். ஆனா தாய் நினைச்சா கூட அல்லாஹ் நாடாம நல்லா வாழ வைக்க முடியாது, பாசம் மட்டும் தான் வைக்க முடியும். ஆனா அல்லாஹ் நினைச்சானா பாசமும் வைப்பான், நல்லா வாழவும் வைப்பான். அதனாலதான் அல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்து சேர்த்து சொல்லுவான். அதைதான் நம்ம இங்க கூப்பிடுறோம், உள்ளன்புடையவனே. உண்மையான அன்பு வச்சிருக்கக்கூடிய அல்லாஹ்வே எங்கள் மீது எங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை ஆகுகன்னு கட்டளையிட்டு ஆக்கி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். இப்படி நம்ம கேட்கும் போது ரொம்ப க்ளோஸா இருக்கும் அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. அதனால அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த ஒரு காரியத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இதை 200 முறை ஓதுங்க. 200 முறை ஓதி விட்டு அசுர் நேரத்துல உங்களுடைய துவா கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய துவா கபூலாக்கப்படும். திக்ருகளை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த நேரம் வேணா ஓதலாம், ஆனா அசுர் இன்னும் சிறப்பா இருக்கும். அதனால நம்ம அசுர்ல ஓத சொல்றோம். மற்றபடி நீங்க மற்ற நேரங்கள்ல ஒருவேளை அசுரை விட்டுட்டா கூட நீங்க மற்ற நேரலயே என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு தேவை நிறைவேறுவதற்காக இதை நியத் வச்சு நீங்க ஓதி பாருங்க. இத்தனை நாள் தான் ஓதணும்லாம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, டெய்லியும் ஒரு நேரம் இதை ஓதிக்கொள்ளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.